Dear Honorable Tamil Nadu Governor Rajendra Vishwanath Arlekar, this video for you. In this video, if I talk any disrespect word to you, I'm asking really apologize in this video. நண்பன் மிஸ் முடிஞ்ச வரை இந்த வீடியோ தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுமா. நான் சொல்லிட்ட எல்லாருக்குமே ஷேர் பண்ணணும். ஏண்டா பொறம்போக்கு ராஜேந்திர விஸ்வநாத் நாய, ஏண்டா நீ கவர்னருக்கு லாயக்கடா. ஏண்டா டேய் ஒருத்தன் வந்துட்டு மெஜாரிட்டி கட்சியில கூட நிக்கிறான், 113 நிக்கிறான்னு சொன்னா அவனுக்கு சான்ஸ் கொடுத்து பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பண்டா. அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு உனக்கு ஒரு மைனர் ரைட்ஸ் மேல பொறம்போக்கு நாய. ஏண்டா நீ பிஜேபி காசு வாங்கிட்டு வேலை செய்யறடா பொறம்போக்கு நாய. ஏண்டா டே உனக்கு தெரியுமா இதே மாதிரி சட்டம் தான் எஸ்ஆர் பொம்மை தீர்ப்பு ஞாபகம் இருக்கா 1994ல. அத உனக்கு திருப்பி ரீக்ளாஸ் எடுக்கிறேன் மைராண்டி மண்ட இதுல போட்டுக்கோ சரியா. அதாவது முன்பெல்லாம் ஒரு மாநில அரசுக்கு மெஜாரிட்டி இருக்கிறதா இல்லையா என்பதை ஆளுநர் அதாவது கவர்னர் தன் இஷ்டத்திற்கு முடிவு செய்து ஆட்சியை கலைப்பார். அப்ப கலைச்சிருக்காங்க சரியா. அப்புறம் வந்துட்டு இதை எதிர்த்து கர்நாடகா முன்னாள் முதல்வர் எஸ்ஆர் பொம்மை தொடர்ந்த வழக்கில் உச்ச நீதிமன்றம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை வழங்கியது. இந்த தீர்ப்பில் முக்கிய அம்சமாக காட்டப்படுறாங்க சொன்னா சட்டமன்றமே களம் சொல்றாங்க. ஒரு கட்சிக்கு மெஜாரிட்டி இருக்கிறதா என்பதை ஆளுநர் மாளிகையில் வைத்து முடிவு செய்யக்கூடாது. அதை சட்டமன்றத்தில் அதாவது ஃப்ளோர் டெஸ்ட் வாக்கெடுப்பு நடத்தித்தான் நிரூபிக்க வேண்டும். ஒன்னு. ரெண்டாவது வந்து ஆளுநர் ஒரு நடுவர் மட்டுமே. அவன் வந்து நடுவர் மட்டும்தான், இந்த மைதானி நடுவர் மட்டும்தான் சரியா. அப்புறம் வந்துட்டு ஆளுநர் என்போர் ஒரு நடுவர் போல செயல்பட வேண்டும் தவிர ஒரு கட்சியின் தலைவர் போல செயல்படக்கூடாது. அடுத்தது நீதிமன்றம் தலையீடு. ஆளுநர் முடிவு தவறாக இருந்தால் நீதிமன்றம் அதில் தலையிட்டு ஆட்சியை மீண்டும் நிலைநாட்ட முடியும். ஏன்னா நான் கேட்கிறேன் பொறம்போக்கு நாய. ஏன்னா அவங்கள்ட்ட வந்து டிவி கேட்ட 113 சீட் இருக்கு இல்லையா மெஜாரிட்டில. மத்தவன்ட்ட என்னடா இருக்கு? நீ என்னதே பண்றா? ஸ்டாலின் மைராண்டி அந்த மைராண்டி என்ன பண்றா சைட்ல? அந்த மைராண்டி தாவேக்கா துண்ட போட்டு பிரச்சனை ஆரம்பிக்கிறான். அவன் என்ன பண்றான்? அங்கிட்ட பிரச்சனை இங்க பாருங்க தாவே கலவெடுத்தான், இந்த பாருங்க தாவேக்கா சுத்துறான். இவனுங்க எப்படி கட்சியை நடந்து போறானுங்க? இவனு ஆட்சிக்கே வரல, இவனுங்க எப்படி செய்வானுங்க அப்படின்னு சொல்லி கேஸ உருவாக்கி இங்கிட்ட இருந்து திசைப்படுறதுக்கு இவனு இதே கேப்ல வந்துட்டு இங்கிட்டு வேலை பாக்குறதுக்கு. ஏன்டா பொறம்போக்கு நாயா? ஏன்டா கவர்னர் பொறம்போக்கு பண்ணாட? மக்கள் எடுத்த தீர்ப்பை நிராகரித்துக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட இன்னைக்கு நான் சொல்றேன், உங்க உரிமைக்காக நீங்க இறங்கி ரோட்ல போராட வச்சுக்கோங்களேன். நீங்க எடுத்த முடிவு தப்புன்னு சொல்லி இந்த பொறம்போக்கு நாய் எங்கேயோ பிறந்து எங்கேயோ வந்து தமிழ்நாட்டுல கவர்னர் உட்காந்து நடிப்பான்னு சொன்னா நீங்க விட்டு பாத்துட்டு இருப்பீங்களா? நல்லா யோசிச்சு பாருங்க. இதுக்கு முன்னுக்கு இந்த கவர்னர் ஏன் மாத்தினா? என்னத்துக்கு மாத்தினா? எல்லாம் இந்த பிஜேபி செய்யற வேலை, இந்த திமுக சேர்ந்து செய்யற வேலை, இந்த மைராண்டி இந்த கவர்னரை. டேய் நான் சொல்லிட்டா ஸ்ரீலங்கா எவ்வளவு ஆல்வேஸ் லைன் தான். டே அந்த கோட்டைய தகர்த்தாங்கடா, அந்த கோட்டையை ஓட விட்டாங்கடா. அதான் ஸ்ரீலங்கன் மயிறு கவர்னர் மண்ணாங்கட்டி.